ஹலோ வியூவர்ஸ், பழைய மண்ணை புதுப்பிக்கிறது நம்ம பற்றி பார்க்க போகிறோம். பழைய மண்ணை என்ன செஞ்சேன், அதில் சங்குப்புழு என்ன செஞ்சிருச்சு, ஒரு செடியே ரோஸ் கண்ணே இங்கே பாருங்கள் பட்டு போச்சு சங்குப்புழுனால. அதனால் என்ன செஞ்சேன், மண்ணை அப்படியே கொட்டி இதிலேருந்து அப்படியே கொட்டி என்ன செஞ்சேன், வெயிலில் நல்லா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லும் காஞ்சிருச்சு. நல்லா காஞ்ச மண்ணில் மாட்டுச்சாணத்தோட தொழு உரம் போட்டிருக்கேன். மாட்டுச்சாணத்தோட தொழு உரம், அது கூட கொஞ்சம் மண்புழு உரம் பாருங்கள் விவஸ். மண்புழு உரமும் ஒரு 2 கைப்பிடி இல்லை 3 கைப்பிடி போட்டுக்கோங்க அந்த மண்ணில். அதையும் போட்டுக்கிட்டு அது கூட வேப்ப முன்னாக்கும் போட்டுறணும். நம்ம அடி உரமாக வேப்ப முன்னாக்கு கொடுத்தோம்னா தான் சரி, இந்த சங்குப்புழு, மற்ற பூச்சி தொல்லை, மாவு பூச்சி தொல்லை, அஸ்வினி பூச்சி தொல்லை இதெல்லாம் எதுவுமே வராது. இது வேப்ப முன்னாக்கு. இதை என்ன செஞ்சிடணும், எப்படியும் 2 கை போட்டு விட்டுறணும். போட்டு விட்டு இந்த மண்ணை ஃபுல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், நல்லா கலந்து நம்ம எடுத்து தண்ணியை ஊற்றி ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே வச்சிடணும். ஏன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாமே சேர்ந்து நல்லா தண்ணி ஊற்றி 3 நாளைக்கு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா சரி, அதுக்கப்புறம் செடியை வச்சோம்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த ஹோல்ஸில் என்ன செய்யணும், தேங்காய் நாராக போட்டுக்கிடணும். ஏன்னா இப்போ மழை காலம் பார்த்திங்களா, நான் தண்ணி நல்லா ட்ரைனேஜ் ஆகணும். ட்ரைனேஜ் ஆகலைன்னா சரி, செடி என்ன செடி வச்சாலும் செத்து போயிடும். எனக்கு சீனி அரைக்காய் விதை போட்டு ஒரு 4-5 செடி முளைச்சிருக்குது. அதை எடுத்து இதில் நடவு செய்யணும். அதுக்காக தான் அந்த மண் கலவையை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் என்ன செஞ்சு நல்லா கலந்துட்டு அப்படியே மண் அள்ளி வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு வச்சிட்டோம்னா தான் நல்லா மண் இதாகிடும். ஏன்னா வேப்ப முன்னாக்கு ரொம்ப வீரியமாக இருக்கும். அந்த வீரியம் குறையிறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். அப்புறம் தான் செடி நல்லா சிறப்பாக வரும். பாருங்க விவர்ஸ், மண்ணை அரைச்சாச்சு. இதில் நல்லா என்ன செஞ்சிடணும், தண்ணி நல்லா அடியில் ஹோல்ஸ் வழியாக வர்ற அளவுக்கு என்ன செஞ்சிடணும், தண்ணி நல்லா ஊற்றி வச்சிடணும் ஒரு 3 நாளைக்கு. இங்கே பாருங்கள் விவர்ஸ், 3 நாள் கழித்து இந்த பாருங்கள் சீனி அரைக்காய் செடி 3 கன்று வந்துச்சு. அதை எடுத்து 3 இப்படி நட்டி விட்ருக்கேன். இது நல்லா சிறப்பாக வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம வேப்பமுன்னா கலந்து வச்சுருக்கோமா, எந்த பூச்சி தொல்லையும் இருக்காது. செடி நல்லா சிறப்பாக நிறையா காய் வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.